Hey friends, welcome back to our channel. Stay tuned with Ray. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி நம்ம தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பிரியாணிக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டார் பட்டை, 2 பட்டை, ஒரு 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி மொக்கு, 5லேருந்து 6 கிராம்பு, பிரியாணி இலை 2, ஒரு ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் ரோஸ்ட் பண்ணி அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, புதினா. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு 2 இன்ச் அளவுக்கு, பூண்டு ஒரு 10லேருந்து 20 பல் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி இதையும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி வச்சாச்சு. வேறு எதுவும் நம்ம தனியாக அரைக்க வேண்டியதில்லை, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோ மட்டனுக்கு நம்ம அரைச்ச பவுடர்லேருந்து 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ நான் சொல்கிற ரெசிபி 1/2 கிலோ மட்டனுக்கு தேவையானது தான். இந்த அரைச்ச பேஸ்ட்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். தயிர் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூளும் அது கூட மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டனுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மட்டன் வேகிறதுக்கு அளவாக 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 விசில் இல்லைனா 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தம் பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறதுனால ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நான் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணக்கப்புறம் இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, ஃபர்ஸ்ட்டு அதே இன்க்ரீடியன்ஸை நம்ம பவுட்ரு பண்ணாமல் அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். பிரியாணி இலை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு, ஸ்டார் பட்டை, அப்புறம் பட்டை, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த எண்ணெயில் ஆட் பண்ணி அது கூடவே நம்ம அடுத்த வெங்காயத்தை டைரெக்டாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுக்கு வெங்காயம் 2 வெங்காயமும் ஒரு சின்ன சைஸில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மீதி இருக்கிற பேஸ்ட் இருக்கு இல்லையா, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த புதினா எல்லாம் சேர்த்து அரைச்சது. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம இது கூடவே தயிர், மீதி இருக்கிற தயிர், அதாவது ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிறேன். இது ஒரு 100லேருந்து 150 ml இருக்கும். இப்போ இந்த மட்டன் நம்ம விசில் விட்டுட்ருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை அந்த தண்ணியை விட்டு தனியாக எடுத்து இது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரே ஒரு லெமன் ஜூஸ் மட்டும் இதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி வச்சுருக்க பவுடர் எனக்கு கொஞ்சம் மீதி இருக்கும், அது நம்ம ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் 3 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண வைக்கணும். ஸோ நான் மட்டன்லேருந்து வந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அதையும் சேர்த்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அந்த ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. மட்டனோட தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க, அதில் அந்த ஃபேட் கண்டென்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிரியாணி ரொம்ப நல்லா வரும் டேஸ்ட்டாக. சீரக சம்பா அரிசி தான் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு அரிசியை விட இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட். இப்போ இந்த தண்ணி கொதிச்சக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் ஃப்ளேவருக்காக மேலே ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொஞ்சமாக நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அரிசி. நான் இதில் கொஞ்சம் உப்பு பத்தலை, ஸோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ வெந்து வந்ததுக்கப்புறமா இது என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம தம் போட போகிறோம். ஸோ ஒரு தோசை தவா எடுத்து வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் நெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மணமாக இருக்கும். நெய் ஆட் பண்ணிவிட்டு தம் போடுறதுக்கு மூடி வச்சிடலாம். இதுக்கு மேலே வெயிட் வைக்கிறதுக்காக நான் இஞ்சி பூண்டு தட்டுற கல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெயிட் நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஸோ நல்லா தம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி இப்படி தான் வந்திருக்கு. ரொம்ப நல்லா உதிரியாக சூப்பராக இருந்தது. அந்த தலப்பாக்கட்டி டேஸ்ட் அப்படியே கிடச்சிருந்தது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குன்னு. அந்த மட்டனும் அவ்வளோ நல்லா சாஃப்டாக கரெக்டாக குக்காகி வந்திருந்தது. அரிசி எல்லாமே தண்ணி கரெக்டாக இருந்தது. அதிகமாகவும் போகல, கம்மியாகவும் வேகாமல் இல்லை. அரிசி மட்டன் எல்லாமே சூப்பராக குக்காகி வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அடிப்பிடிக்கல. முக்கியமாக அந்த டைம்குள்ளே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துருங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்கன்னா
மீதி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரைத்தா வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மட்டனில் வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதே தான் நீங்கள் சிக்கன் பிரியாணி செய்கிறதுனாலும் தலப்பாக்கட்டி ஸ்டைல் வந்து இதே தான் ரெசிபி. முக்கியமாக அந்த மசால் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் மைண்ட் ஃபுட்டி மாதிரி வந்துருக்கு.